வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலகம் முழுவதும் பேசப்படும் ரகசியங்களால் நிறைந்த பண்டைய தமிழ் நாகரிகத்தை பற்றி பேசப் போறோம். நம் தமிழ் நாகரிகம் எவ்வளவு பழமையானது தெரியுமா? இது இந்து சமயம், கிரேக்கர்கள், மிசிரம், மெசபடேமியா எல்லாவற்றையும் விட முன்னாடியே இருந்தது என்ற ஆதாரங்கள் இருக்கு. தமிழ் நாகரிகம் எப்போது ஆரம்பமானது? தமிழ் நாகரிகம் 5000 மற்றும் 7000 வருடங்களுக்கு முன்பே இருந்தது என்பதை கண்டுபிடிப்புகள் நிரூபிக்கிறது. குறிப்பாக கீழடி எக்ஸ்கவேஷன் சுமார் 2600 வருடங்களுக்கு முன் இருந்த ஒரு முன்னேறிய நகரம். வீட்டின் வடிவமைப்பு, தண்ணீர் மேலாண்மை, கல்வி, கணிதம், எண்கள், நெசவுத் தொழில் இவையெல்லாம் தமிழர்கள் பேரரசு எப்படி ஹைலி டெவலப்ட் இருந்தது என்பதை காட்டுது. 3 தமிழ் சங்கங்கள் உலகில் இல்லாத ஒரு கலை இலக்கிய பாரம்பரியம். தமிழர்களின் பெருமை என்றால் சங்க இலக்கியம். தமிழ் சபை 3 சங்கங்களா நடந்தது. முதல் சங்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை. 2ஆம் சங்கம் கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. 3ஆம் சங்கம் நமக்கு கிடைத்த இலக்கியங்கள். இப்போவே உலகம் ஆச்சரியப்படுறது ஏனென்றால் அந்த காலத்திலேயே தமிழ் மக்கள் காதல் தத்துவம், அறிவியல், அரசு, போர், சமூக வாழ்க்கை எல்லாமே எழுதினாங்க. குமரி கண்டம் தமிழர்களின் இழந்த நாடு. தமிழர் பரம்பரை சொல்றது, நமக்கு இருந்த பெரிய நாடு குமரிக்கண்டம் கடலில் மூழ்கிப் போனது. இந்த கதையை ஆதரிக்க கடலடியில் கிடைத்த ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், தமிழ் போலவே இருக்கும் ஏன்ஷியன் சிம்பிள்ஸ், டிஎன்ஏ சிமிலாரிட்டிஸ், சவுத் ஏஷியா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒரு பெரிய உண்மையை சொல்றது. தமிழர்கள் உலகையே சுற்றி வாழ்ந்திருக்காங்க. தமிழ்நாடு உலகின் வணிக மையம். பழைய ரோமானியர்கள் சொன்னாங்க, இந்தியாஸ் பேர்ல் கண்ட்ரி தமிழகம் என்று. ஏனென்றால் ரோமன் நாணயங்கள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் கிடைத்தது. புகழ்பெற்ற துறைமுகங்கள் பூம்புகார், காயல்பட்டினம், தொண்டி, கவரிப்பூம்பூனம். கருப்பு மிளகு, நெசவு, முத்து, யானை, நீலக்கல். தமிழர்கள் 2000 வருடங்களுக்கு முன்பே உலகத்தோடு வியாபாரம் செய்தார்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். தமிழர்கள் சித்த மருத்துவம் மூலம் அட்வான்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ், அறுவை சிகிச்சை, மூலிகை மருத்துவம். கோயில் ஆர்க்கிடெக்சர், கணிதம் மற்றும் பொறியியல், ஜோதிடம் மற்றும் காலகணிதம் இவையெல்லாம் அந்த காலத்துக்கே மிக முன்னேற்றம். வீரமும் அரசாட்சியும். பழைய தமிழ் அரசர்கள் சேரர், சோழர், பாண்டியர் இவர்கள் உலகிலேயே பெரிய கடற்படையை வைத்திருந்தாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் சோழ நாட்டின் சக்தி சிங்கப்பூர் வரை பரவியது. தமிழர்களின் மேரிடைம் பவர் உலகமே ஏற்றுக்கொண்டது. தமிழ் நாகரிகத்தின் மரபு இன்று உலகம் முழுக்க 80 மில்லியன் தமிழர்கள். தமிழ் மொழி 5000+ வருடங்கள் கண்டினியூவஸ் யூசேஜ். கோயில்கள், கலை, இசை, இலக்கியம் இன்னும் தொடர்கிறது. யுனெஸ்கோ கூட தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லிவிங் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறது. தமிழர் நாகரிகம் எப்போதுமே மறக்க முடியாதது. இது ஒரு மொழி அல்ல, ஒரு உலகம், ஒரு காலமற்ற நாகரிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புதிய உண்மையுடன் சந்திப்போம்.